வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். A simple sample of heights of 6,400 Englishmen has a mean of 170 inches and a standard deviation of 6.4 inches, while a simple sample of heights of 1,600 Australians has a mean of 172 inches and a standard deviation of 6.3 inches. Do the data indicate that Australians are on the average taller than Englishmen? இதோட சொல்யூஷன் பார்க்குமா? ஃபஸ்ட்டு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இங்கிலீஷ்மேனை பற்றி கொடுக்கும்போது அவங்களுடைய ஆவரேஜ் ஹைட்டும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஹைட்ஸும் கொடுத்துட்டாங்க. அதே இது ஆஸ்திரேலியனோட ஆவரேஜ் ஹைட்டும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஆஸ்திரேலியன்ஸ் டாலர் தென் இங்கிலீஷ்மென் தான் கேட்டிருக்காங்க. ஆன் த ஆவரேஜ், அதாவது மீன் ஆஃப் தி ஆஸ்திரேலியன் இஸ் கிரேட்டர் தென் இங்கிலீஷ்மென்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் கம்பேரிங் த மீன் ஆஃப் டூ சாம்பிள்ஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ சாம்பிள்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் என்ன, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ சாம்பிள் மீன், அதாவது ஆவரேஜ் ஆஃப் தி டூ சாம்பிள் கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். ஏன்னா கவுண்ட் ஆஃப் த இங்கிலீஷ்மேன் வந்து 6,400, ஆஸ்திரேலியன் வந்து 1,600, which is greater than 30 n இருந்தாலே லார்ஜ் சாம்பிள். ஸோ ஒரு ஹைப்போதசிஸ் பண்ண போனோன்னா முதல்ல நம்ம வந்து நல்ல ஹைப்போதசிஸும் ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸும் நம்ம டிஃபைன் பண்ணிவிடுவோம். நல்ல ஹைப்போதசிஸ் H0 என்ன சொல்லுவோம்? நல்ல ஹைப்போதசிஸில் போத் ஆவரேஜ் சேம்னு சொல்லுவோம். அதாவது சாம்பிள் 1ஓட ஆவரேஜ் μ1 இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் 2ஓட ஆவரேஜ் μ2, μ1 ஈக்குவல் டு μ2. அப்போ ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் ஃப்ரேம் பண்ணும்போது அது H1 எடுத்துக்கணும். இங்கே எதை ஃப்ரேம் பண்ணோன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? டூ த டேட்டா இண்டிகேட் தட் ஆஸ்திரேலியன் ஆர் ஆன் த ஆவரேஜ் டாலர் தென் இங்கிலீஷ்மேன். ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ்மென்னை விட டாலான்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய சாம்பிள் 1 வந்து இங்கிலீஷ்மென், சாம்பிள் 2 வந்து ஆஸ்திரேலியன். அப்போது ஆஸ்திரேலியன்ஸ் டாலான்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க சொல்கிறது என்ன? இங்கிலீஷ்மேன் ஆர் ஷார்ட்டர் தென் ஆஸ்திரேலியன் சொல்கிறாங்க. μ1 லெஸ் தென் μ2. ஏன்னா இது இங்கிலீஷ்மேன், இது ஆஸ்திரேலியன் டாலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் ஷுட் பி கிரேட்டர். புரியுதாமா? ஸோ இட் இஸ் அ ஒன் டெய்ல்டு டெஸ்ட். ஏன்னா எப்போ கிரேட்டர் தென் சிம்பிளோ லெஸ் தென் சிம்பிளோ வந்துதா அது வந்து ஒன் டெய்ல் டெஸ்ட்டு. இங்கே லெஸ்ன்றதுனால இது லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட். புரியுதாமா? ஸோ கிவன் டீட்டெயில்ஸ் எழுதிடுவோமா? நம்பர் ஆஃப் இங்கிலீஷ்மென் 6,400. ஏன்னா சிம்பிள் சாம்பிள் ஹைட்ஸ் ஆஃப் 6,400 இங்கிலீஷ்மேன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் 1,600 கொடுத்துருக்கு N2. அடுத்து ஆவரேஜ் ஆஃப் த இங்கிலீஷ்மேன் ஹைட் வந்து 170 inches. X2 பார், அதாவது ஆவரேஜ் ஹைட் ஆஃப் ஆஸ்திரேலியன் இஸ் 172 inches. Standard deviation of the Englishman S1 equal to 6.4 and standard deviation of the Australians S2 வந்து 6.3. Test statistic என்னமா? Comparing between difference between the two mean தானே. ஸோ Z is equal to x1 minus x2 by square root of, எப்போ தனித்தனி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்களோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. S1 ஸ்கொயர் பை N1 ப்ளஸ் S2 ஸ்கொயர் பை N2. ஸோ இதோட ஆன்சர் போட்டோம்னா x1 மைனஸ் x2 170 மைனஸ் 172 பை root of S1 square நம்ம 6.4 the whole square by 6,400 plus 6.3 the whole square by 1,600. ஸோ இங்கே மேலே -2 வரும். இதோடைய கால்குலேஷனோட ஆன்சர் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இட் இஸ் -11.325 வரும். பட் நம்மளோட Z வந்து மாடுலஸ் வேல்யூ பார்க்குறோம். அதாவது தட் இஸ் ஈக்குவல் டு த மாடுலஸ் ஆஃப் -11.325. ஸோ இட் இஸ் ப்ளஸ் 11.325 தான் உங்கள் இசட்டோடைய மாடுலஸ். அடுத்து டேபிள் வேல்யூ பார்க்கணும் இல்லையா? டேபிள் வேல்யூ என்னது? டேபிள் வேல்யூவில் வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல இந்த சம்முக்கு. எப்போ ஒரு சம்முக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கலையோ நம்ம அசியூம் பண்ண போகிறது ஆல்ஃபா ஈக்குவல் டு 5%. அதாவது எரர் வந்து 5%, விச் மீன்ஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல் இஸ் 95% தான் நம்ம எடுப்போம். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 5%. இசட் 0.05. இது 0.05ன்றது 5%ஓட ஆன்சர். தட் இஸ் ஈக்குவல் டு 1.645. இது வந்து ஆல்ஃபா 5% ஆர் 0.05ல் ஒன் டெய்ல்டு டெஸ்ட்டில் லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட்லேருந்து இந்த வேல்யூ எடுக்கணும். புரியுதாமா? 1.645. கன்க்ளூஷன், மாடுலஸ் ஆஃப் Z is equal to 11.325 which is greater than 1.645. அதாவது calculated value is greater than table value. So calculated value greater than table value na enna pannuvom? We reject the null hypothesis.
அப்படின்னா என்ன அர்த்தம், 2 பேர் ஆவரேஜும் ஒன்று கிடையாதுன்றாங்க. அதாவது ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் அந்த ஆவரேஜ் டாலர் தென் இங்கிலீஷ்மேன் வரும். புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.